வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே வந்துட்டு சுட்ட கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லலாம், சட்னின்ட்டு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம க்ரில் வச்சு தான் பண்ண போகிறோம். க்ரில் கம்பி வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். பச்சை கத்திரிக்காயோட நீங்கள் வந்துட்டு வயலட் கத்திரிக்காய் எடுத்திங்கனாக்கா சீக்கிரமாகவே நம்மளுக்கு பாயில் ஆகிடும் இந்த சுடும்போது. ஸோ என்கிட்ட வந்து பச்சை கத்திரிக்காய் இருந்தது, ஸோ அதனால் க்ரீன் கலர் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து முழுசாகவே சுட்டு எடுக்கலாம், இல்லைனாக்கா இது மாதிரி கட் பண்ணி சுடலாம். ஏன் நான் கட் பண்ணியிருக்கேன்னா சம்டைம்ஸ் அது உள்ள பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த க்ரில் மேலே கேஸில் வந்துட்டு ஹை ஃப்ளேமு லோ ஃப்ளேமை மாற்றி வச்சு சுடணும். கொஞ்சம் லேட் எடுக்கும். இதே வயலட் கத்திரிக்காய்னா சீக்கிரமாக நம்மளுக்கு பாயில் ஆகிடும். ஸோ இது மேலே வந்துட்டு லைட்டாக அந்த ப்ரஷ் வச்சு, சிலிக்கான் ப்ரஷ் வைக்கிறது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு எண்ணெய் வச்சு ஃபுல்லாக மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த நெருப்பில் படாத ஆயிலை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டைரெக்டாக கேஸில் வந்துட்டு செய்கிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றும் போது சம்டைம்ஸ் தெரிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதை மாதிரி திருப்பி பண்ணுங்கள். ஏன்னாக்கா ஒரே சைடு வச்சுருந்தீங்கனாக்கா தீ ஒரே சைடு போய் நம்மளுக்கு வந்துட்டு கருகிடும். ஸோ அதனால் வந்துட்டு இது மாதிரி ப்ரஷ்ஷில் வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியான டிஷ்ஷு தான் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 4-5 பல் பூண்டு. வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பட் நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணலை. ஸோ எல்லாமே க்ரில் பண்ணணும், ஒன்றா நம்ம க்ரில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணி நம்ம வந்து திருப்பி விடணும். ரொம்ப பேஷன்ஸ் வேணும் இந்த டிஷ்ஷு பண்ணுறதுக்கு, நம்ம கேஸில் பண்ணுறதுனால. இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக வந்துட்டு வெந்து வந்துடுச்சு. நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த டிஷ் எப்படி பண்ணுறேன்ட்டு தெரியும். ஸோ தக்காளி வந்துட்டு இது மாதிரி கம்பியில் நம்ம வந்து அப்படியே கூட பண்ணலாம், பட் நம்ம வந்து க்ரில் வச்சு பண்ணுறதுனால இது மாதிரி கம்பியில் போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். ஸோ முழுசாக பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். முழுசாகவே போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு சைடு காமிச்சு அழகாக நீங்கள் வந்து க்ரில் வந்துட்டு பண்ணிக்கலாம். நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாவும் கூட எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 இருக்கிற வெங்காயம் எல்லாம் பெருசாக இருந்ததுன்னா அப்படியே ஃபுல்லாகவே போட்டு கூட நீங்கள் க்ரில் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். என்ன கொஞ்சம் டிலே ஆகும், மற்றபடி நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முழுசாக போட்டு பண்ணிங்கனாக்கா. நான் வந்துட்டு சீக்கிரமாக ஆகணுன்றதுனால நான் கட் பண்ணி க்ரில் பண்ணிக்கிறேன். இது உங்களோட இஷ்டம் தான், எப்படி ஒன்றாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கம்பி இருந்ததுன்னா ரொம்ப இது அப்படியே செட்டாக விற்குதுங்க. நம்ம மீஷோவில் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு செட்டாகவே கிடைக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபயர்வுட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லாததுனால இந்த மாதிரி க்ரில்லில் வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த கம்பியில் வந்துட்டு ஃபுல்லாக வெங்காயம் போட்டுட்டு அதில் பூண்டு வந்து சொருவி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதோடைய பர்பஸே வந்துட்டு நம்ம ஆயில் இல்லாத செய்யணும் தான், பட் நம்மளுக்கு ஆயில் இல்லாத சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் ப்ரஷ்ஷில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ஆயில் தான், ஸோ அதையே வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வந்துட்டு நம்மளுக்கு சுட்டுடுச்சு.
நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எல்லா சைடும் பாயில் ஆகணும், அதுக்காக நம்ம திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு இந்த சுடுறது தாங்க வேலையே, மற்றபடி வேறு வேலையே இல்லை அடுத்ததுலாம். ஸோ சுடுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கனாக்கா ரொம்ப நெருப்பு மேலே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு ரொம்ப பேஷன்ஸோடு பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இத்தனை டைம் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், எல்லா கம்பியும் சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு சுட்டாச்சு. இப்போ பார்த்திங்களா மேலே ஜஸ்ட்டு ஃப்ளேம் வந்தது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். இப்போ பாருங்கள், அந்த கம்பியில் இருந்தது எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இது லைட்டாக வந்துட்டு சுட்டுட்டு எல்லாத்தையும் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள், எப்படி வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே சுட்டது எல்லாமே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்துட்டு நம்ம சுட்டு எடுத்ததெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே வந்து நம்ம சுட்டு எடுத்தாச்சு. அப்புறமா இதில் கத்திரிக்காயிலையும் தக்காளிலையும் இருக்கிற தோலை வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி தான் வந்துட்டு உரித்து எடுத்துக்கணும். நம்ம அந்த அளவுக்கு தான் சுடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், உள்ளே வந்துட்டு நல்லா இருக்குது பாருங்கள். வெளியில் தான் வந்துட்டு அந்த தோல் கருகுன மாதிரி இருக்குமே தவிர உள்ளே நல்லா பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நீங்கள் வந்துட்டு மேஷர் இருந்ததுன்னா மேஷரில் பண்ணலாம், இல்லைனாக்கா மிக்ஸி ஜாரில் கூட ஓட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அந்த பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக நல்லா பீல் பண்ணிவிட்டு எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள் செப்பரேட்டாக. ஸோ இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் வந்துட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அந்த தொக்கை வந்து போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிறத இது வந்துட்டு கோர்ஸாக கூட அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன். ஸோ கோர்ஸானாக்கா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க. சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், நம்ம வந்துட்டு ரைஸ்க்கும் நீங்கள் போட்டு நெய் இல்லைனாக்கா அப்படியே கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கு போடுறதா இருந்தால் கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, புளி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான நம்மளுடைய சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் காரத்துக்கு வந்துட்டு நான் மிளகாய் வந்து ரெட் சில்லி யூஸ் பண்ணாததுனால சில்லி பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் லாஸ்ட்டாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மிக்சியை கழுவி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது ஆல்ரெடி சுட்டதுனால நம்மளுக்கு குக்கிங் ரொம்ப நேரம் ஆகாது. அவ்வளோதாங்க. நம்மளுடைய கொஞ்சம் வந்துட்டு கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்தவுடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இது வந்து சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.